ஏனோ தானே விட்டுற பாருங்க. யாரு பாக்குறா, யாரு நினைக்கிறா, அல்லது நம்ம இன்னைக்கு ஏசப்பா என்ன மாட்டீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. ஏசப்பா நீங்க பேசுறது மணி ஆண்டவரே, இப்படி சண்டை போட்ட மணி ஆண்டவரே, இது செஞ்ச மணி ஆண்டவரே, ஓ இன்னைக்கு செஞ்ச மன்னிப்பு கேட்டேன், ஓகே ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. உன்னுடைய எதிர்காலத்துக்காக ஒரு தரிசனத்தை உன் மேல வைக்காம அதை நிராகரித்து விடுவார் என்பதை மறந்துடுறாங்க. ஹல்லேலூயா. நமக்கு அநேக நேரத்துல தெரிய மாட்டேங்குது நம்முடைய ஃபியூச்சர், நம்முடைய எதிர்காலத்துடைய தரிசனத்தை அந்தந்த காலகட்டத்துக்கு ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்றான்னு நினைச்சுக்கிறோம். தாவீது வாழ்க்கையில 16வது வயசுல அவனுடைய ஃபியூச்சர் ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். அதுக்கு பின்னாடி அவனோட லைஃப் அந்த தரிசனத்தை நோக்கி தான் மூவாச்ச ஒழிய நியூ விஷன், புதிய தரிசனங்கள் இதையும் தாவீதுக்கு ஆண்டவர் அதுக்கு பின்னாடி வைக்கல. அதுபடினால்தான் தாவீது 30 வயசுல ராஜாவான பின்னாடி அவன் 80 வயசு வரைக்கும் மரிக்கிற வரைக்கும் அவனுடைய ஃபியூச்சர், அவனுடைய பிள்ளைகளை மரிச்ச பின்னாடி அவன் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் புட்டு புட்டு ஆண்டவர் வச்சுட்டாரு. அப்ப புரிஞ்சுக்கணும், ஏன் 60வது வயசுடைய என்னுடைய வாழ்க்கை 60வது வயசுல எழுதல, 30வது வயசு 16 வயசுல ஆண்டவர் எழுதிட்டாரு. Be careful my spiritual life. Please understand. என்னுடைய 80வது வயசுடைய ஆவிக்குரிய லைஃபுடைய வாழ்க்கைக்குரிய காரியத்தை ஆண்டவர் 15-16 எழுதுகிறாரு. அதை நோக்கிதான் என்னுடைய வாகனம், என்னுடைய வாழ்க்கை பிரயாணம் மூவ் ஆயிட்டு இருக்கு. இதை நமக்கு தெரியல பாருங்க. ஆனபடினால வாலிபத்தோட விளையாண்டுறோம், சரீரத்தோட விளையாண்டுறோம், வாயில விளையாண்டுறோம், எல்லா மன்னிப்பு கேட்டுக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆனா உனக்காக ஒரு ஃபியூச்சரை ஆண்டவர் வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆலயத்துக்கு போறான், ஆலயத்துல இருக்கு, வழியில் ஒரு சகதி கீழே விழுட்டான் சொன்னா அழுக்கு. நம்ம என்ன நினைப்போம், கர்த்தருக்கு நான் சர்ச்சுக்கு போறது சித்தம் இல்லை போல இருக்கு. வீட்டுக்கு போய் அவன் வீட்டுக்கு போனா குடிச்சா, வேற ட்ரெஸ் போட்டு மடி வந்தான். அதே இடத்துல வீட்டுக்கு போனான், மறுபடியும் குடிச்சான், ட்ரெஸ் மாத்தான், மறுபடியும் வந்தான். அதே இடத்துல ஒருத்தர் விளக்க பிடிச்சு நின்று இருந்தார். இருட்டு காட்டு பகுதி, புக்கிலிபாளையத்திலேருந்து அல்லது வெள்ளாளர்காலேருந்து வர மாதிரி இருந்துச்சுங்க. இந்த இடத்துல விழுந்தோம், லைட்டை வச்சு நிற்கிறாரு. அப்படின்னு பார்க்கும்போது அந்த வெளிச்சத்துல சகதி நிச்சயமா விழதான் வேணும், ஆனா கவனமா தாண்டி அந்த பக்கம் போயிட்டான். போயிட்டு நின்று, ஐயா நீங்க இந்த பகுதியில் ஆள் நடமாட்டமே இல்லை, கரெக்டா நான் விழுந்த இடத்துல ஒரு லைட் வச்சு நிற்கிறீங்க. ஒன்னா நீங்க தேவதூதனா இருக்கலாம், இல்லாட்டி தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கலாம். யாரு சொல்லுங்க? சொன்ன நான் பிசாசு அப்படின்னு சொன்னேன். பிசாசு பிசாசா? பிசாசுனா சர்ச்சைக்கு போற தெரியுமா? நல்லா தெரியும். நீ சர்ச்சைக்கு போற தெரியும், 2 குழந்தை உன்னை தள்ளதே நான் தானே. சர்ச்சைக்கு போகும்போது சண்டை வீட்டில் வச்சுன்னா புரிஞ்சுங்க, யார் பண்ணி பண்றது? வண்டி சாமி காணும், நான் எடுத்தியா பார்த்தையா இங்கே தான் வச்சேன், யாரு? பிசாசு. 3வது ஆச்சு, இந்த போய் ஆண்ட எங்க சர்ச்சைக்கு போறோம், அப்படியே வீட்டுக்கு போவோம். பிசாசு சந்தோஷம், சோத்திரப்பா சாவியை மறைச்சு வச்சா என்ன பெரிய சந்தோஷம், சண்டை லேட்டா போனா என்ன பெரிய சண்டை. பிசாசு சர்ச்சைக்கு போறதுதான் என்ன நடக்கும். அதை மீறி வாங்க ஒரு ஆசீர்வாதம் சொன்னா, 10 தள்ளி விட்டேன், நீ போயிடுவே நினைச்சேன், நீ போகல, திரும்பி வந்த. நீ திரும்பி வந்தப்போ உனக்கு என்ன நினைச்ச மாதிரி தெரியல, ஆனா எனக்கு தெரியும். நம்ம மேல இருக்கிற திட்டங்கள், தரிசனங்கள் நமக்கு தெரியாது, கர்த்தருக்கும் தெரியும், பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதான் பிசாசு யோசிப்பு அழிக்க தீர்மானிச்சான். அதான் பிசாசு இயேசு 2 வயசா இருக்கும் போதே அழிக்க அவனுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் உன் பேர்ல எழுதிட்டாரு, சோ இவனுக்கு, இவன் குடும்ப ரட்சிக்க கூட இல்லை, நீ மட்டும் தான் சர்ச்சைக்கு வந்துருக்க, உன் மனைவி உன் பிள்ளைகள் எல்லாரையும் ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் எழுதிட்டாரு. உன் மேல ஒரு டிசைன் வச்சுட்டாரு. 2வது நீ வந்த அப்பா தள்ளிவிட்டேன், ஆண்டவர் சதிப்பேன் பார்த்தேன், திரும்பி போனேன். அப்ப ஆண்டவர் எழுதிட்டாரு, இந்த ஊழியத்தை கடை போறாரா, உன் மூலம் இந்த பட்டணம், உன் உறவு, சொந்த பந்தம் எல்லாம் ரட்சிக்கப்பட போதுன்னு ஆண்டவர் எழுதிட்டாரு. 3வது தடவை வந்தேன், நான் பேசாம உன்னை தள்ளி விடுவேன். ஏன்னா இப்போ ஆண்டவர் என்ன எழுத போன தெரியுமா, இந்த தேசத்துக்கே உன்னை பயன்படுத்த போறேன் எழுத போனாரு. வேண்டாண்டவர் வேண்டாண்டவர் சொல்லி வந்து வினக்கோட நின்று உன்னை காப்பாற்று, உன்னை காப்பாற்ற உனக்கு தெரியும். ஆனா உன்னை காப்பாற்ற மீண்டும் தள்ளனா உனக்கு மேல இதுக்கு மேலே ஆண்டவர் உன் மேல என்ன செஞ்சுப்பாரு, ஒரு சில நன்மைகளை
எழுதி வச்சு. சில நேரத்துல நம்ம தேவனுக்காக செய்யக்கூடிய கிரியைகளுக்குரிய பலன் நமக்கு தெரியல பாருங்க. நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிறோம், பாவத்தை சாதாரணமா செய்யறோம், சாதாரணமா பேசுறோம், சாதாரணமா வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தோட விளையாடுறோம், கண்களோட விளையாடுறோம், வாயோட விளையாடுறோம், கைகளோட விளையாடுறோம். சில காரியங்களை மன்னிப்பு கேட்டலாம், ஓகே. ஆனா தேவன் உனக்கென்று ஒரு காரியத்தை தீர்மானிக்க மாட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவு இந்த சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்றீங்களோ என்று எனக்கு தெரியல பாருங்க. ஆனா அது வெளியேறப்பட்ட சத்தியம். என்னோட 60 வயசுக்குரிய காரியத்தை எப்ப தீர்மானிக்கிறாரா? எப்ப தீர்மானிக்கிறார்? எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய 80 வயசு வாழ்க்கையை எப்ப தீர்மானிக்கிறார்? நம்ம நினைச்சுக்கோம் அப்பதான் தீர்மானிப்பார். அப்ப என் ஜெபம் எப்ப ரிட்டையர் ஆடி ரொம்ப ஜெபிப்பேன், என் முதிர்ந்த வயதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல அதெல்லாம் இஸ் a travel. பார்த்துக்க, இப்ப டிசைட் பண்ற அந்த டெஸ்டினேஷனை நோக்கி தான் உன் வாழ்க்கை என்கிற லாரி போயிட்டு இருக்கு, பஸ் போயிட்டு இருக்கு. இதுல டிசைட் பண்ணதான், அதுல எந்த மாற்றமே இருக்காது. ஒருவேளை நீ பாவம் செஞ்ச தாவீது மாதிரி அதுல ஆண்டவர் ஒரு சில சின்ன மாற்றத்தை உண்டாக்குவார், ஒரு சில சிக்ஷைகளை தருவார். ஆனா போக வேண்டிய டெஸ்டினேஷன் அதுக்கு தான். ஆனபடினால பிரசுத்த வேதத்துல பார்க்கும்போது 2 நாளாகம புத்தகம் 12:7 ஆண்டவர் சொல்றாரு. 2 நாளாகமம் 12:7. எதன் அடிப்படையில ஆண்டவர் என் வாழ்க்கையில நம்முடைய தரிசனங்களையும் நம்முடைய திட்டங்களையும் என் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார், குறிக்கிறார்? எதன் அடிப்படையில் குறிக்கிறார்? 2 நாளாகமம் 15:7. கைகளை கர்த்தர் பிள்ளைகளை கால்களை நெகிழ விடாத, முழங்கால நெகிழ விடாத, கர்த்தருக்கு எடுக்கக்கூடிய பிரயாசங்களை நெகிழ விட்டுறாத, சோர்ந்து போகாத. எலியாவே சோர்ந்து போகாத, தேவனுக்காக போராட சோர்ந்து போகாத. ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு இடத்தை வச்சிருக்கிறாரா? பலனை வைத்திருக்கிறார். வச்சலாமா? நீங்களோ கைகளை நெகிழ விட்டுறாத, திடன்கொள் உங்கள் கிரியைகளுக்கு. சொல்லலாமா? என்னுடைய கிரியைக்கு, கர்த்தருக்காக என் வாழ்க்கையில நான் செய்கிற என்னுடைய எல்லா கிரியைகளுக்கும் என்ன உண்டா? பயன்படுத்தி சொல்லலாமா? கர்த்தருக்காக நான் செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் என்ன உண்டா? பலன் என்ன உண்டு? அது ஆண்டவர் பார்க்கிறாரு, அந்தரங்கத்துல பார்க்கிறாரு. நெகிழ விட்டுறாத, நன்மை செய்ய சொந்து போயிடாத, சில காரியங்களை கைவிட்டுறாத, சில பழக்க வழக்கத்தை கைவிட்டுறாத. யூதாவோட இன்னும் சில காரியங்களை சீரா இருந்தது வேதத்துல சொல்லப்படுது. சீரா இருக்கட்டும், கூட்டிக்க, குறைச்சிடாத. இதன் அடிப்படையில தான் உன் எதிர்காலமே தீர்மானிக்கப்படுது. ஹல்லேலூயா. இதன் அடிப்படையில் தான் சில காரியத்தை யோபு புத்தகம் 15:4 பார்க்கும்போது ஜெப தியானத்தை என்ன செஞ்சிடாத, வீண் நினைச்சு விட்டுறாத, விட்டுறாத, குறைச்சிடாத. ஆண்டவர் உனக்கு ஒரு நன்மையை தீர்மானிக்க போறார் பாருங்க. ஆண்டவர் உனக்கு ஒரு நன்மையை தீர்மானிக்க, உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க போறார். இந்த காலகட்டத்தில் உன் எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்றாரு. உன் எதிர்காலம் என்பது எதிர்காலத்துல நடக்கக்கூடிய காரியம் இல்லை. உன் இளமை ஆண்டவர் பார்க்கிறார், உன் அந்தரங்கத்தை பார்க்கிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. கிரியையில நெகிழ விட்டுறாத, கையில நெகிழ விட்டுறாத, முழங்கால நெகிழ விட்டுறாத, ஜெபத்தை வேதத்தை நெகிழ விட்டுறாத. இதற்கு ஆண்டவர் ஒரு பலனை உனக்கு முன் குறிக்கிறார். அந்த குறித்ததை ஆண்டவர் உன் வாழ்க்கையில குறித்த காலத்துல நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நம்ம பெறும்போது அதுக்குரிய எழுச்சிகளே இல்லாம இருக்கும் பாருங்க. எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய காரியம்? இப்போ யூ ஆர் நாட் எலிஜிபிள். உன்னுடைய நான் எப்ப குறிச்சேன் தெரியுமா? நான் குறிச்சு பல வருஷம் ஆச்சுப்பா. அப்போ என்னை குறித்து விட்டார், தூரமோயிலும் கண்டு கொண்டார். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரமோயிலும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவனை பெற்றுக்கொள் என்று உரைத்தார்.
வார்த்தை பாருங்க. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்று மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று மனுஷன் சொல்லுவான். ஆமென். நீ மெய்யாலுமே யாருக்கு பலன் தான்? என்ன உண்டா? இன்னைக்கு இல்ல, எந்த மாற்றம் இல்லை. இன்னைக்கு இல்லாம இருக்கிற ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு ஒண்ணு குறிக்கிறார். இன்னைக்கு ஒரு விதைய போடுறாருப்பா, இது இனி பலன் கொடுக்கணும். 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். ஒண்ணு இல்ல, செடியதா இருக்கு, ஒண்ணு இல்ல, மாமரம் வளரணும். விதை போட்டுட்டாரு, இன்னைக்கு விதை போட்டாரு. உன்னைக்கு உன் வாழ்க்கைய ஃபியூச்சர் என்ன, இன்னைக்கு விதை போட்டாரு. அறுவடை செய்யும் போது அவன் ஆடு பார்ப்பான், இவனுக்கு மட்டும் எப்படி, இவனுக்கு மட்டும் இந்த காரியம் ஏன் நடக்கு, நானே கூட ஒரே சர்ச்சுக்கா போறோம், ஒன்னாதான் இருக்கணும், எங்க சொந்தக்காரன் தானே என்று எத்தனையோ கூட பிறந்தவன் தானே எத்தனையோ காரியத்தை சொல்லலாம். ஆனா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு நான் அறுவடை செய்யக்கூடிய காலகட்டத்துக்குரிய தகுதிப்படி அல்ல, இதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என் வாழ்க்கையில சில கிரிகளை கண்டு எனக்கு குறித்தவையில தான் அறுவடை செய்யறேன். அல்லேலூயா. எனக்கு குறித்தவையில தான் செய்யறேன், அறுவடை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல விசேஷம் 3:1-2. நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை எதை அறிஞ்சிருக்கிறேன்? சபையில நீங்க நம்ம தான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் படிப்பு அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்ல, நீ ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு அறிஞ்சிருக்கேன்னு சொல்ல, உன் கிரியைகள் அறிஞ்சிருக்கிறேன். 2வது வசனம், உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக இல்ல. உன் கிரியைகள் தேவனுக்கு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு 1வது வசனத்துல. 2வது வசனம், உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளதாக இல்ல. அப்போ உன் வாழ்க்கையில கிரியை இல்லப்பா. தேவன் உனக்கு கிரியைக்குரிய பலனை தரலான்னு எதிர்பார்க்கிறார். உன் கிரியைக்குரிய எதிர்காலத்தை அமைக்கலாம்னு எதிர்பார்க்கிறார். உன் கிரியைக்குரிய நல்ல ஃபியூச்சர் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு வைக்கலாம் என்று எதிர்பார்க்கிறார். ஆனா உன் வாழ்க்கையில கிரியை இல்லையே. எப்படி உனக்கு டிசைன் பண்ண